வணக்கம். இன்னைக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனாலில் ரியாக்ஷன் இன்வால்விங் பென்சீன் ரிங் பார்க்கலாம். இந்த ஃபீனால் குரூப்பில் OH குரூப் ரிலேட்டட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பென்சீன் ரிலேட்டட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இந்த OH குரூப் டைரக்ட்லி அட்டாச் டு த பென்சீன் ரிங். இது என்ன பண்ணால் ஆக்டிவேட் த ரிங் towards electrophilic substitution, and then it directs the incoming electrophile ஆர்த்தோவோ பேரா பொசிஷனுக்கு டைரக்ட் பண்ணும். சரியா? என்னென்ன ரியாக்ஷன்ஸ்னு பார்க்கலாம். எலக்ட்ரோஃபிலிக் நைட்ரோசேஷன், நைட்ரேஷன், சல்ஃபோனேஷன், ஹாலோஜினேஷன், பியர்லேரிக் நைட்ரேஷன், சல்ஃபோனேஷன், ஹாலோஜினேஷன், கோல்ப்ஸ் ரியாக்ஷன், ரைமர் டேபர். இது நாலும் வந்து நேமிங் ரியாக்ஷன், தாலியன் ரியாக்ஷன், கப்ளிங் ரியாக்ஷன். கோப்ஸும் ரைமர் டேபர் மட்டும் நேமிங் ரியாக்ஷன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நைட்ரோசேஷன் பார்க்கலாம். நைட்ரோசேஷன்னாவே HNO2 நைட்ரஸ் ஆசிடில் ரியாக்ட் பண்ண வைக்கிறது. நைட்ரஸ் ஆசிடில் பாருங்கள், பென்சீன் ரிங், ஃபீனால் இப்படி இருக்கும். இதில் பேரா பொசிஷன், டைரக்ட் பேரா ஆர் ஆர்த்தோ பொசிஷன் பார்த்தோம். இந்த HNO2வை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், HNO1. சரியா? இந்த பேரா பொசிஷனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இந்த ஹைட்ரஜன் ப்ளஸ் ஒரு O, H2O போயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? NO மட்டும் இருக்குது. இந்த NO இந்த பேரா பொசிஷனில் வந்து உட்காந்துக்கும். ஸோ பேரா நைட்ரோசோ ஃபீனால். என்ன டெம்பரேச்சர்? 278. ஃபீனால் எடுத்துக்கிறோம், நைட்ரஸ் ஆசிட் எடுத்துக்கிறேன். நைட்ரஸ் ஆசிட் அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்? HNOO. சரியா? ஹெச்சும் ஓவும், அப்புறம் இங்கே ஒரு H2O போயிடுச்சு. ரிமைனிங் NO அது வந்து அந்த இடத்துல வந்து வந்துருச்சு பேரா பொசிஷனில். ஸோ பேரா நைட்ரோசோ ஃபீனால் அட் அ டெம்பரேச்சர் ஆஃப் 278 கெல்வினில் நடக்குது. அடுத்தது என்ன பார்த்தோம்? நைட்ரேஷன். இதுக்கு பேர் நைட்ரேஷனில் நைட்ரிக் ஆசிட் 20% நைட்ரிக் ஆசிட். இதையும் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? HNO2O. NO3யை NO2Oன்னு பிரிக்கிறேன். இப்போது இதிலேருந்து ஒரு H, இங்கேருந்து ஒரு O, ப்ளஸ் இந்த ஆர்த்தோ பொசிஷன்லேருந்து ஒரு Hம் பேரா பொசிஷனில் 2 ப்ராடக்ட் கிடைக்குது. இப்போ இங்கேருந்து ஒரு H எடுத்துட்டேன், இதிலேருந்து ஒரு H, இதிலேருந்து ஒரு O. சரியா? H2O போயிடுச்சு. HNO3யை 2Oன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஒரு O, H, இங்கேருந்து ஒரு H, 2 H போயிடுச்சு, H2O போயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? NO2 அங்கே வந்து உட்காந்துடுச்சு ஆர்த்தோ பொசிஷனில். 298 கெல்வினில் 2 ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்று ஆர்த்தோ பொசிஷனில் NO2, இதே மாதிரி இங்கே பேரா பொசிஷன்லேயும் ஒரு H இருக்கும். இந்த H ஒரு O போயிடும், ஒரு வாட்டர் மாலிகுலர். ரிமைனிங் என்ன இருக்குது? NO2. ஸோ இப்போ ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு ப்ராடக்ட்டும் பேரா பொசிஷனில் NO2ன்னு ஒரு ப்ராடக்ட், 2 ப்ராடக்ட் கிடைக்குது. ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். இது பேரா பொசிஷனில் நைட்ருக்குன்னா பேரா நைட்ரோஃபீனால். இது 30 to 40% கிடைக்குது, இது 15% கிடைக்குது. இந்த ஆர்த்தோ பொசிஷன் வந்து ஸ்லைட்லி சால்யூபிள் இன் வாட்டர். இது கொஞ்சம் தான் சால்யூபிள் ஆகும், இது நல்லா சால்யூபிள் ஆகும். ஏன் கொஞ்சமாக சால்யூபிள் ஆகுது? ஏன்னா இந்த மாலிகுள்ள ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற ஆக்சிஜனும் பாண்ட் ஆயிடுச்சு. இது ஒரே மாலிகுல்குள்ள இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னால ஸ்லைட்லி சால்யூபிள். ஆனால் சின்ன மாலிகுல் தானே, அதனால் சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும், மோர் வாலடைல். இதுவே வந்து பேரா நைட்ரோஃபீனால்னால் இந்த மாலிகுல் இன்னொரு மாலிகுலில் உள்ள ஓவோட அட்டாச் ஆகும். ஸோ இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னால இட் இஸ் மோர் சால்யூபிள். ஓகே, அண்ட் லெஸ் வாலடைல். ஏன் ஆவி ஆகுதுன்னா பெரிய பெரிய மாலிகுலோடு அட்டாச் ஆகிருக்கனால கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ நைட்ரோசேஷன் 20% நைட்ரோஃபீனாலில் என்ன ஆகுது? 298 கெல்வினில் ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், பேரா நைட்ரோஃபீனால்னு கிடைக்குது. இது 30%, இது 15%. இது ஸ்லைட்லி சால்யூபிள். ஏன் கொஞ்சமாக கரையுது? டியூ டு இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இது வந்து இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன், ஒரே மாலிகுலர். இது இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இது வந்து வாலடைல், இது லெஸ் வாலடைல். இப்போது அடுத்தது கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட், H2SO4 வச்சுட்டு இது வந்து கேட்டலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், 3 molecules ஆஃப் நைட்ரிக் ஆசிட் இதே மாதிரி தான் எடுத்துக்கணும். HNO2O, இதிலேருந்து ஒரு H, இங்கே HO, ரிமைனிங் NO2 வந்துருச்சு. இங்கேருந்து ஒரு H
இங்கே ஒரு NO2, இங்கே ஒரு H போயிடுச்சுன்னா இங்கே ஒரு NO2. ஸோ 3 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடுது. அப்போ 2, 4, 6 இந்த 3 ஆர்த்தோ பொசிஷன், பேரா பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருக்குது. இங்கே பாருங்கள், இது 2 ஆர்த்தோ பொசிஷன், இது பேரா. ஸோ 2, 4, 6 எல்லாம் நைட்ரோ குரூப் இருக்குது. ட்ரை நைட்ரோஃபீனால் இல்லாட்டி அதுக்கு பேர் பிட்ரிக் ஆசிட். ஓகே, அடுத்தது சல்ஃபோனேஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் சல்ஃபோனேஷன். சல்ஃபோனேஷன்லேருந்து பேர்லேருந்து இதுக்கு சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கணும். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் 280 Kelvin. இதையும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? HOவும் போயிடணும். இதுலேருந்து ஒரு H எடுத்துட்டேன், சல்ஃபூரிக் ஆசிட்லேருந்து ஒரு O எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? HSO3 தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து ஒரு H ப்ளஸ் இங்கே ஒரு H, இங்கே ஒரு வாட்டர் மாலிகுல் போயிடுச்சு. ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு வாட்டர் மாலிகுலும், அதே மாதிரி இங்கே ஒரு H பேரா பொசிஷனில் ஒரு வாட்டர் மாலிகுலும் போயிடுச்சுன்னா ரிமைனிங் SO3H, இங்கே வந்து SO3H உட்காந்துருச்சு. அதேமாதிரி பேரா பொசிஷனில் ஒரு SO3H. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம்? சல்ஃபோனேஷன். ஓகே, இது அடுத்தது ஹாலோஜினேஷன் இருக்குது. ஹாலோஜினேஷன்னா குளோரினோ புரோமினோ ஆட் பண்ணுறது. நம்ம புரோமின் எடுத்து செய்கிறோம். புரோமின் இன் வாட்டர். இதில் 3 மாலிகுல்ஸ் ஆஃப் புரோமின் எடுத்திருக்கேன், அதை புரோமைடாக மாற்றிக்கிறோம். 6Brன்னு எழுதிக்கலாம். இங்கே ஒரு H, ஒரு Br எடுத்துக்கலாம். இதிலேருந்து ஒரு H எடுத்துகிட்டு Br, இதுலேருந்து HBr சேர்ந்துக்குச்சு. அப்போ 3 HBr போயிடுச்சு. 1, 2, 3 HBr போயிடுச்சு. அப்போ இன்னும் 3 Br என்ன பண்ணும்? இங்கே வந்து உட்காந்துக்கும். Br. அப்போ 2, 4, 6 ட்ரைப்ரோமோஃபீனால். இது வந்து ஒயிட் கலர் பிரிசிபிடேட் தரும். இது வந்து டெஸ்ட் ஃபார் ஃபீனால். ஓகே, அடுத்த டெஸ்ட் என்னென்னு, அடுத்த ஃபார்முல இப்போது ஃபீனால் எடுத்துக்கிறோம். bromine in the presence of carbon tetrachloride or carbon disulfide ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு Brரும் பேரா பொசிஷனில் ஒரு Brரும் 2 ப்ராடக்ட் கிடைக்குது. வெறும் bromine in வாட்டர்னா ட்ரைப்ரோமோபென்சீன். இப்போது bromine with கார்பன் டெட்ராக்ளோரைடு ஆர் கார்பன் டைசல்ஃபைடு at 278 கெல்வினில் நம்மளுக்கு ஆர்த்தோ புரோமோஃபீனாலும் பேரா புரோமோஃபீனாலும் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது ஜக்கோப்ஸ் ரியாக்ஷனில் அடுத்தது